மேடம் வந்து பார்த்தா பத்த எப்படி பத்த வைக்கிறது அணைக்கிறது. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அனைவருக்கும் அன்பு வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சாமி வணக்கம் ஐயா. வணக்கம். எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். நேற்று வரைக்கும் நமக்கு இருந்த பிரச்சனைகள் சேலஞ்சர் எல்லாமே இன்னைக்கு போகியில் எரிஞ்ச மாதிரி எரிஞ்சு போகட்டும். இப்ப சொல்றா கூப்பிடுறா வந்துட்டேன் தம்பி. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. கோலப்போட்டியோட அவார்ட் அதுவும் வழங்கப்படும். வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டே. அவங்க நம்ம நல்லா கோலம் போட்டிருக்காங்க, நம்ம ஜெயிச்சிருவாங்க போலடி. அது எப்படி நம்மளோட அவங்க ஜெயிச்சிருவாங்க, பாத்துக்கலாம் விடு. இப்ப எப்படி இருக்கு? நீர் என தண்ணி குடிக்கிற மாதிரியே இருக்கு. எனக்கு தான் முத பரிசு. நான் விட்டுருவேன். நான் எப்படி செலவு பண்ணிருக்கேன் தெரியுமில்ல. சூடத்தோட சூடு தாங்க முடியல. என்ன பண்றீங்க? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. என்னடி இது? மெயின் ஈவெண்டான பொங்கல் இருக்கிறது வந்து முடிஞ்சிச்சு. மெயின் ஈவெண்டான பொங்கல் இருக்கிறது வந்து முடிஞ்சிச்சு. பொங்கல் வந்து கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறின உடனே கொடுப்பாங்க, சாப்பிடலாம். ஒன்று முருகன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. டிராயிங் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து யார் வின்னர் யார் ரன்னர் அவங்களுக்கான பர்ஃபார்மன்ஸ் அவார்ட்ஸ். ஊர்ல உங்க மரியாதை என்ன, பவர் என்ன? உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் வெள்ளம் சொல்லி உட்காந்துருக்கத பார்த்தா என் மனசுக்குள்ள ரொம்ப நெருடுதுண்ணா. ஒவ்வொரு கிட்ஸும் டிராயிங் டேலண்ட்டையும் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. அப்புறமா வந்து இது வந்து ஒரு குட்டி பையன், அவனோட ஏஜ் வந்து 3 தான். ஆனால் வந்து பெயிண்ட் எல்லாம் வந்து பிரிண்ட் வச்சு இது வந்து நைன்த் ஸ்டாண்டர்டு. இது வந்து போடுங்க பக்கா. ஓகே ஓகே பக்காவா எடுத்துங்க. ஒண்ணு நீ ஆட்டமா ஆடுவியா நீ? இந்த ஆஃப் டே லீவ் விட்டு எல்லாரும் வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும்னு தான் இவங்க இதெல்லாம் வந்து பண்ணி ஹாப்பி பொங்கல். ஸோ உங்களோட ஃபேமிலி எல்லாரும் ஆரோக்கியமா நல்லபடியா இருக்கணும். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. அனைத்துக்கும் காரணமான என்னோட அப்பாவுக்கு வந்து என்னுடைய நன்றி. ஸோ நன்றி சொல்வேன் தெய்வமே. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. நீ வந்து உன் திறமையை யூஸ் பண்ணி 4 மணி நேரம் ஜாபை 10 மணி நேரம் கூட கட் பண்ணலாம். அதே திறமையை ஒழுங்காக யூஸ் பண்ணி 4 மணி நேரம் ஜாபை 3 மணி நேரத்தில் முடிக்கலாம். இங்கே வந்து பாத்ரூம் போகாமல் குச்சினே எல்லாம் லேத்தர் கட்டிங் பண்ண யாருக்கும் சொல்லலை. அடிப்படை விஷயங்கள் எல்லாம் செஞ்சு அறிவை யூஸ் பண்ணி ஒரு வேலையை, அதான் என்ன பண்ணுறீங்க, மிஷின் பக்கத்தில் அடுத்த பிளேட் இருக்காது, மிஷின் ஆஃப் பண்ணிட்டு போய் சுற்றி தேடுவீங்க பார்த்தீங்களா? அப்போ ஹைட்ரா அங்கே வச்சுருப்பான். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு அவன்கிட்ட போயிட்டு வானா நாங்கள் நிற்பீங்க. இன்னொருத்த வந்து வானா நாங்கள் நிற்பான். எங்கே போகுதுன்னு தெரியாமல் அவன் நொடியிலே நிற்பான். ஹலோ அண்ணன் மனவரை நோக்கி வந்துகிட்டு இருக்கேன். ஓவர் 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 ஓவர். டேய் என்னடா வயர்லெஸ் போட்டு நசிக்கிறீங்க? என்னவா போனுது? எங்க பெரியம்மா ட்ரை பண்ற லைனே கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி திறன்பட சில வேலைகள்லாம் செஞ்சு 3 மணி நேரம் வேலை 5 மணி நேரம் ஆகுதா? 5 மணி நேரம் ஆகாமல் அதை 2.5 மணி நேரத்தில் முடிச்சுன்னா அது பேர் ப்ரொடக்டிவிட்டி. இப்போ புரிஞ்சுதா? இந்த ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக வேணும். அந்த அதிகமாக வேணும்னா வேலை செய்கிறவங்களுக்கு மூளை வேணும். மூளை இல்லாமல் ப்ரொடக்டிவிட்டி சத்தியமாக கொடுக்க முடியாது. கை கால் 2 தான், ஓகேவா?
ரொம்ப நேரம்லாம் அப்படியே புழிஞ்சா மாதிரிலாம் வேலை செய்யலாம் முடியாது. கையில் 20 கிலோ 30 கிலோ தூக்க முடியும், அவ்வளோதான் தூக்க முடியும். இப்ப விடுறா பாப்போம். இந்த உண்டியில் வந்து ஒரு செக்குடு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கும். அதில் வந்து 100 ரூபா 200 ரூபா 500 ரூபான்னு சொல்லிட்டு ரேண்டமாக நிறைய பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. 100 ரூபா போடும்போது 100 ரூபா ஒரு டிக்கு, 200 ரூபா போட்டிங்கன்னா 200 ரூபா, 500 ரூபா போட்டிங்கன்னா 500 டிக். காசு இல்லப்பா, காசு பண்ணினே வந்தீங்கன்னா இந்த மொத்த டிக்கு முடியும் போது 1 லட்ச ரூபா காசு இருக்கும். ஓகேவா? இதை நம்மளோட பசங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம் வந்து சேவிங்ஸுங்கிற ஒரு விஷயம் அவன் மைண்டில் நம்ம ஏற்றி விட்டோம்னா அவனோட காலத்தில் அவன் கெட்ட பழக்கத்துக்கு அதிகமாக போக மாட்டான். அவங்கக்கிட்ட இதை வந்து கொடுத்துட்டு, தம்பி இதை வந்து நீ காசு போட்டு டிக் பண்ணிட்டே வா, டிக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 1 லட்ச ரூபா வந்துடும். அப்பாவுக்கு வந்து இது மாதிரி ஒரு ஆசை இருக்குது, எனக்கு வாங்கி தருது, நீயே எனக்கு சம்பாரிச்சு கொடுத்த மாதிரி இருக்கும். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இதில் இருக்க 100 ரூபாவோ 200 ரூபாவோ 500 ரூபாவோ சேர்த்து வைக்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேர்த்து வைக்கிற பணம் சேமிப்பால் மட்டும்தான் வரும். இதில் 1 லட்சம் சேர்க்கும்போது டிக் பண்ணினே வரீங்கல்ல, கடைசியில் ஒரு லாஸ்ட்டு 2000 ரூபா வேணும் அப்படின்னா இந்த உண்டி என்கிட்ட எடுத்து வந்து கொடுத்துருங்க. நான் அந்த 2000 ரூபா போட்டு இந்த உண்டி உங்ககிட்ட திரும்ப கொடுத்துறேன். பசங்களை சேவ் பண்ண என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க சாரு. ஹாப்பி அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். அவங்க எடுத்துட்டு வந்த எல்லாருமே வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லார் வீட்லயும் ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், ஒரு போலீஸ்மேன், ஆர்மி மேன் அப்படின்ட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய் ஏண்டா பாலசுந்தரம் 3 days. தினகரன் தினகரன் கடைசியா வந்து உரியடி ஜனக்கு தெரியுங்களா? என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. என்ன கேள்வி ப்ரோ? ஜஸ்டின் தான் முதல் ஃபர்ஸ்ட் பத்த வைக்கிறது கொளுத்துறது எரியறது அணைக்கிறது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஜஸ்டின். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. கும்மி அடிக்கிறப்போ தரைக்கும் வலிக்கல, கைக்கும் வலிக்கல,